பிரான்ஸில் டிஜிட்டல் விட்டல் கார்டை நீங்கள் இனிமேல் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் அரசாங்கத்தால் நீங்கள் இலவசமாக காப்பீட்டுத்துறை மற்றும் சுகாதாரத்துறையில் பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படுற இந்த அட்டை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வச்சிருப்பீங்க. இந்த வருடம் மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தொலைபேசி ஆப்பிள் மொபைலாக இருக்கட்டும் அல்லது ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்கட்டும் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு இதை தரவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தேவையான தரவுகளை கொடுத்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட இந்த டிஜிட்டல் கார்டை வந்து நீங்கள் தரவிறக்கம் அதாவது சேவ் பண்ணியும் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வச்சு பயன்படுத்தலாம். இது ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு பலதரப்பட்ட முயற்சிகள் மத்தியில் ஃபெயிலியர் என்று சொல்லலாம். கொஞ்சம் பேருக்கு வேலை செய்தது, கொஞ்சம் பேருக்கு வேலை செய்யலை. சில டெக்னிக்கல் இஷ்யூவால் வந்து இந்திய வரைக்கும் அது ஈடுபட்டு கொண்டிருந்தது. இப்போ 2025 மார்ச் 18 ப்ளே ஸ்டோர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இது என்னதுக்காக பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லுதுன்னு சொன்னால், இனி வரும் காலங்களில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ரான்ஸ் ஐடென்டிட்டி என்று சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் ஃப்ரான்ஸ் ஐடி கார்டெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க டிஜிட்டல் மெத்தடில். இப்போ இதை ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த வித்தல் கார்டை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த வித்தல் கார்டை பயன்படுத்த முடியும். இப்போ எதிர்வரும் காலங்களில் இந்த வித்தல் கார்டை கொண்டு போய் அப்படியே ஃப்ரான்ஸ் ஐடென்டிட்டியோட லிங்க் பண்ண போகிறாங்க. அப்போ இனிவரும் காலங்களில் மேபி ஒரு வருஷமாக இருக்கலாம் அல்லது 6 மாதத்துக்கு பிறகு இருக்கலாம். இனிவரும் காலங்களில் இந்த டிஜிட்டல் ஐடி அதாவது ஃப்ரான்ஸ் ஐடென்டிட்டி என்றதோட வந்து இந்த வித்தல் கார்டு அப்ளிகேஷன் அங்கே போயிடும் டிஜிட்டல் கார்டு. ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் எல்லா ஐடியும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஃப்ரான்ஸ் அரசாங்கம் சொல்ல வருது. ஸோ எதிர்வரும் காலங்களில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். தற்போது இந்த செய்தியை வந்து உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. டிஜிட்டல் வித்தல் கார்டு வந்து இவங்க பயன்படுத்தப்பட முடியும். கூகுள் ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் போயிட்டு கார்ட் வித்தல் என்று சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்கள். அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிக்கல கேட்கப்படுற தரவுகளை கொடுத்து நீங்கள் உள்நுழைஞ்ச பிறகு உங்களோட ஐடியை வந்து நீங்கள் டிஜிட்டல் ஐடியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த டிஜிட்டல் ஐடியை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், அதில் வச்சு பயன்படுத்துங்க. எதிர்காலங்களில் இது ஃப்ரான்ஸ் ஐடென்டிட்டியோட சேர்க்கப்படும் போது அந்த ஒரே இடத்துல வந்து நீங்கள் எல்லா டிஜிட்டல் ஐடியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த நியூஸை வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.